ரீசென்ட்டா கசின் ஒருத்தருடைய ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு வந்து போயிருந்தேன். இப்பலாம் யார் வந்து வீடு கிரகப்பிரவேசம் இன்வைட் பண்ணாலும் நான் ரொம்ப ஈகர் ஆகிடுறேன். ஏன்னா, அந்த வீடு எப்படி இருக்கோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்குள்ள வந்துடுது. ஏன்னா, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு தான். ஜென்ரலா ஒரு லாங் டெர்ம் கோல் இருக்கு அப்படின்னா, அந்த கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ற வரைக்குமே வந்து அத பத்தின ஒரு என்கொயரியா இருக்கட்டும், அதுக்கான முயற்சியா இருக்கட்டும், அத பத்தின விஷயங்கள கலெக்ட் பண்றதுலயா இருக்கட்டும், நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதனாலயே என்னவோ தெரியல, அதே இன்ட்ரெஸ்ட்டோடயும், ஆர்வத்தோடயும் நானும் அந்த செரமனில கலந்துக்க வந்தேன். வந்தா வீட்டு என்ட்ரன்ஸ்லயே ரைட் சைட்ல வந்து ஒரு பெரிய வால் மவுண்டட் புத்தா ஸ்டாச்சு வித் வாட்டர்ஃபால் செட்டிங்ஸோட வச்சிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. வீடு வந்து ரொம்பவே பெருசாவும், ஸ்பேஷியஸாவும் இருந்தது. முக்கியமா வென்டிலேஷனோட இருந்தது. முன்னாடி வந்து ஒரு பெரிய மேரேஜே பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து விட்டுருந்தாங்க. கசினுக்கு வந்து ஜென்ரலா இந்த மரம், செடி வளர்க்குறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ, அதுக்கான பிளானிங்கும் பண்ணி விட்டுருந்தாங்க. இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல. பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. பட் ஸ்டில் வந்து வீடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம அம்மா வீடா இருந்தாலும் சரி, மாமியார் வீடா இருந்தாலும் சரிங்க, அது நம்ம வீடுன்னு சொல்லவே முடியாது. நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். ஏன்னா, நம்மளோட சொந்த முயற்சியில நம்மளோட காசு போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து செலக்ட் பண்ணி கட்டுற அந்த நம்ம வீட்ல நமக்கு புடிச்ச பொருள் நெனச்ச இடத்துல வச்சு, அழகு பார்க்குற அந்த ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? அது வேற லெவலுங்க. ஓகே நம்மளோட கனவும் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நெனச்சுட்டு வாங்கிட்டு போன கிஃப்ட்ட வந்து குடுத்துட்டு, சாப்பிட்டுட்டு நாங்க வந்து வீடு கிளம்பி வந்தாச்சு.